ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெயின் கிராஃப்டோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம் காய்ஸ். நம்ம இந்த மெயின் கிராஃப்டோட பார்ட் 3ல் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபார்ம் கட்ட போகிறோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பயில சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த இது ஒரு மாதிரி ஒரு டூல் இருக்கும் கைஸ். அந்த டூல் நம்மள்ட்ட இருக்கான்னு பார்க்க போகிறோம். இல்லை, சரி நம்ம இப்போ அந்த டூலை செய்யலாம். சரி வாங்க கைஸ், நம்ம இப்போ அந்த டூலை செய்யலாம். அந்த டூலை வந்து இதோ அந்த டூல் தான் கைஸ். ஸ்டிக்கு வேணுமோ? உட்டன் ஹோ 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 இந்த டூல் பேர் ஹோ வாங்க கைஸ். உட்டன் ஹோ, நம்ம ஷார்ட்டாக ஹோண்டே வச்சுப்போம். ஓகே, ஒரு டூலுக்கு பதிலாக 2 டூல் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நம்ம அப்படியே வெளியே போவோம். வெளியே போயிட்டு எங்கே ஃபார்ம் கட்டு கரெக்டான இடம்னு பார்ப்போம். கரெக்டான இடமா இருக்குது. ஓகே, இங்கே ஒரு கட்டு, அப்படியே இந்த சைடு திரும்பி இந்த சைடு ஒரு வெட்டு, இந்த சைடு ஒரு வெட்டு. அப்படியே நம்ம இப்போ எந்த சைஸில் கட்டுறது, எப்படியாவது கட்டி விடுவோம். அப்படியே இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒரு கோடு, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, அப்படியே இந்த சைடு ஒன்று. என்னது இது? நானும் கேட்குறேன், என்னது இது? மறுபடியும் இது பார்க்க அந்த ஓட்டையிலேருந்து எலியிலே வரும், அதை பார்த்து சுற்றியில் வச்சு அடிப்போமே, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தண்ணியை ஊற்றணும். தண்ணியை ஊற்றுறதுக்கு ஒன்றும் புரியலையே. தண்ணி ஊற்றுறதுக்கு பக்கெட்டு அயன் வேணுமா? அப்புறம் அயனுக்கு எங்கே போவேன்? மறுபடியும் கடுப்பாகுது. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அயனை வேறு போய் எடுக்கணும். அயனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணியை வேறு எடுக்கணும். இங்கே பாருங்கள், இது வேறு சும்மா இதாகிட்டுருக்கு. இது நம்ம சீக்கிரமாக முடித்தாதான் இதாகாது. நம்ம இதை சீக்கிரமாக முடிக்கணும். சரி, நம்ம நடுவில் உள்ளதை உடச்சி விட்டுறலாம். உடச்சி விட்டு நம்ம போய் இதை எடுத்துடலாம் கைஸ். அயன் எடுத்தால் கரெக்டாக வரும். இது வேறு சும்மா வந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப நேரம் இது பண்ணால் இப்படி தான் கைஸ் வருது. என்னது இது? உள்ளே இருக்க குளத்து பக்கம் கட்டிட்டோமா, வச்சு அடைச்சிடலாம். ஓகே, நம்ம இப்போ இதை அடைச்சாச்சு. இப்போ தெரியுது கைஸ் ஒரு விவசாயிக்கு என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குண்டு. சரி, நம்ம இப்போ அயனை மெயின் பண்ண போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் நம்ம பிக்காக்ஸ் எடுப்போம். நம்ம பிக்காக்ஸ் வேறு லைஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியலை. பிக்காக்ஸ் ஆமாம் கைஸ். புது பிக்காக்ஸ் வேறு செய்யணுமா? அங்கே வேறு அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை முடிச்சுப்போம். இதை முடிச்சுட்டு அந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுப்போம். ஓகே, ஸ்டோன் செய்ய முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். இன்னொன்று ஸ்டோன் பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோன் பிக்காக்ஸை போய் முடிச்சு விட்டு வந்துடுவோம். எந்த இடத்துல நோண்டலாம் அயன் கிடைக்கும்? அப்படியே இங்கே நோண்டுவோம். நோண்டு அயனை என்ன இதுக்கே இதையும் உடச்சிட்டு போம். அயனு போடு, வெறுத்தணும். நம்ம நினச்சி பார்த்தது வந்தது கைஸ். ஆனால் அயன்லாம் இவ்வளோ மேலே இருக்காது. ஏதோ தில்லு மேலே பண்ணி வச்சுக்கிறான் இவ்வளவோ தெரில. நம்மளுக்கு அயன் கிடச்சிருச்சு, அது ஒரு சந்தோஷம். அப்படியே நம்ம இதையும் கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணிட்டு மைண்ட் பண்ணு. என்னாச்சு இப்போ? அமைப்பு என்ன நடந்துச்சு? விடுங்க, அது என்ன நடந்தால் எனக்கு என்ன, நாம் மைண்ட் பண்ணுவோம். அப்படியே வெட்டு. வாவ், ஆமாம். எங்கே அயனு? செஸ்ட்டுக்குள்ளே போய் என்ன செஸ்ட்டுக்குள்ள கைஸ்? உட்டன் பிக்காக்ஸை வச்சு மைண்ட் பண்ணால் எப்படி கைஸ் அயன் வரும்? மண்டையில் இருக்கிற கொண்டே மறந்துட்டேனே. இப்போ ஸ்டோன் பிக்காக்ஸ் எடுப்போம் கைஸ். வேறு பிக்காக்ஸை செய்வோம் கைஸ். அந்த பிக்காக்ஸ் எதுக்கு பத்திரத்துக்காக வச்சுக்கப்போம். வேறு பிக்காக்ஸை செய்வோம் இப்போதைக்கு. அப்படியே நம்ம இந்த ஸ்டோனை எடுத்துக்கொண்டு அப்படியே நம்ம இதையும் எடுத்துட்டு அந்த பிக்காக்ஸு போச்சு. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம எப்படியா இருந்தாலும் புது பிக்காக்ஸ் செய்ய தானே போகிறோம். பிக்காக்ஸ் ஸ்டிக்கு வேணுமோ? ஸ்டிக்கை நான் செஸ்ட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன், எடுப்போம். இந்த ஒரு 6 ஸ்டிக்கு வச்சுக்கிறேன். அப்படியே அந்த ஸ்டிக்கை தூக்கி இங்கே வச்சுட்டு கீழே விழுந்துருச்சோ, எடுத்தாச்சு. ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு கைஸ்.
இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் அந்த இது அயனை மைண்ட் பண்ணிக்கலாம். 2 அயன் வேஸ்ட்டாக போச்சு. ஆடே எவ்வளோ தைரியம் வந்து என் வீட்டுக்குள்ளேயே நுழையலான்னு பார்ப்பேன் காய்ஸ். நைட் ஆகிற மாதிரி இருக்குது காய்ஸ். இப்போ என்ன பண்ணுறது? தூங்கிக்கிட்டு தான் போக முடியும். சூரியன் கீழே போ அரசண்டே, சீக்கிரம் போ. என்ன காய்ஸ் இது இவ்வளோ மெதுவாக போகுது? சீக்கிரம் போ. நான் போடுற பாட்டு அதுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, என்ன இன்னும் நைட் ஆகலையா? இன்னுமாடா நைட் ஆகலை? ஓகே, நைட் ஆச்சு. அப்படியே தூங்கிட்டு இப்போ இந்த டோரை திறந்துட்டு இந்த டோரை மறுபடியும் மூடிட்டு நம்மளோட பிக்காஸ் எடுத்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் விட்டோம். அந்த இடத்துலேருந்து தோண்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். தோண்டு அப்படியே இதையும் தோண்டு. கைஸ் நம்ம இப்போ போகலாம். இந்த இருக்குது. அப்படியே இதை பிக்காக்ஸை வச்சு இதை உடச்சிட்டு இதோ கிடச்சிருச்சு. இது நம்ம வந்து உருக்கணும் கைஸ். இது நம்மளோட இது அந்த ஃபர்னஸில் வச்சு நம்ம உருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது அயன் இக்னெட்டு கிடைக்கும். அந்த அயன் இக்னெட்டை வச்சு தான் நம்ம பக்கெட்டு செஞ்சு அதுலேருந்து தண்ணியை எடுத்து அந்த இது ஃபார்முக்கு ஊற்றணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு விதையை எடுத்து அதில் விதைச்சோன்னா வந்துடும். எவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது பாருங்கள். முடியலை. சரி, இந்நேரம் க்ரியேட்டிவ் மூட்லலாம் இருந்திருந்தால் அப்படி பண்ணி இப்படி பண்ணி செத்த நேரத்தில் வீடே கட்டி முடிச்சிருப்பேன். என்ன பண்ணுறது? ஓகே, அடுத்தது கதவை மூடிட்டு இப்போ ஃபர்னஸ்குள்ளே ஏதோ பீஃப் வச்சுக்கிறணும். இப்படி பரவாயில்ல இருக்கட்டும். இதை எடுத்து வெளியே வச்சுட்டு உருக்கு கட்டை பத்தாதோ, நம்மள்ட்ட கட்டை இருக்குது, அதை எடுத்துப்போம். இதோ வந்துருச்சு கைஸ். இதுதான் அயன் இக்னட்டு. அப்படியே ஒன்று தான் இருக்குது நம்மள்ட்ட இருக்கிற 4 நம்ம அயன் இக்னட்டாக மாற்றிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மரக்கட்டை எடுத்து வைப்போம். வச்சாச்சு. 1க்கு பதிலாக 4 மரக்கட்டை வச்சாச்சோ, பரவாயில்ல இருக்கட்டும். எரி அதுதான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே இது எரி 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 பரவாயில்ல கைஸ். நாம் இங்கே வச்சுட்டு அப்புறம் இந்த 2ஐயும் தூக்கி அது உள்ளே வச்சு அப்படியே அது 2ஐயும் வச்சுட்டு அயன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளே போய் போடு லெகின்ஸ் வருது. அப்பா என்னென்னமோ வருது. கத்தியே செய்யலாமா? இல்லை வேணாம், நம்மளுக்கு இப்போ பக்கெட்டு தான் தேவைப்படுது. பக்கெட்டே செஞ்சுப்போம். இந்த பக்கெட் அப்படியே செஞ்சுட்டு ஷவல்லாம் வேணாம் நம்மளுக்கு. ஷவல் நம்மளுக்கு ஷர்ட் இன்னொரு அயனு கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். அந்த 2 அயனை மிஸ் பண்ணியாச்சு கைஸ். உட்டன் பிக்காக்ஸ் வச்சு இது பண்ணி. என்னதுடா இது? இது செத்த நேரத்தில் இப்படி ஆச்சு. சரி, இங்கே தானே நம்ம அந்த குளத்தை பார்த்தோம். தண்ணியை நோண்டிட்டு அதுலேருந்து தண்ணியை எடுப்போம். தண்ணி எடுத்துட்டு அப்படியே அந்த இதை மண்ணை வச்சு டேர்ட்டை வச்சு மறைச்சிட்டு தண்ணியை ஊற்றி விட்டு இப்போ நம்ம இதுலேருந்துலாம் எடுக்கோன்னா அங்கே இன்னொரு குளம் இருந்துச்சு, அதில் போய் எடுத்துகிட்டு இங்கே ஊற்றி விட்டுருவோம். ஊற்றி விட்டு இப்போ நம்ம வேறு சைடு நோண்டுவோம் கைஸ். ரொம்ப பெருசாக பண்ணுவோம், கொஞ்சம் பெருசாக, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நோண்டே ஓகே காய்ஸ், பெருசாக பண்ணியாச்சு. அப்படியே இதை பண்ணி அப்படியே பண்ணி அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோமா. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபுல்லாக நிரப்பிப்போம் கைஸ். ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு நாடா இது புல் வளருது. தண்ணி ஊற்றினா எனக்கு என்ன வளரணும்னு தோணுதோ அது வளர மாட்டேங்குதுடா, புல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி எடுத்து கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு டச்சு பட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டோன்னா அங்கேயே வந்துடும். அதுக்கப்புறம் அங்கேயும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இது பண்ணலாம். இப்போ ஒரு இது ஈரமாக போச்சு கைஸ். இப்போ நம்ம இதையும் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் பெரிய ஃபார்மாக கட்டும். ஓகே, இப்போ நம்ம போய் இதை தேடுவோம் கைஸ். இது சீடு தேடுவோம் கைஸ். இந்த புல்லில் தான் சீடுலாம் இருக்கும். ஃபஸ்ட் இந்த புல்லை வெட்டி சீடை தேடுவோம். ஒரு சீடும் கிடைக்க மாட்டேங்குது. இதை வச்சு வெட்டுவோம். டேட்டை வச்சு வச்சோம் போது ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஸோ இதை வச்சு வெட்டுவோம், சீடு கிடைக்குதான்னு பார்ப்போம். சீடு வா
சீடு வா வந்துருச்சு. என்ன நான் பாட்டு பாடுறதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு புள்ளிக்கிட்ட போய் இதே பாட்டை பாடுவோம். சீடு வா சீடு வா வர மாட்டேங்குது. சீடு சொல்கிற பேச்சை கேளு வா. சீடு வா 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 சீடு வா. சீடு சீடு வா சீடு. என்ன ஆச்சரியம் தெரியலையே, கரெக்டாக பாட்டு பாடும்போது சீடு வருது. சரி ஓகே, இங்கே இருக்கிற கொஞ்சம் பிள்ளையும் நோண்டி ஃபஸ்ட் நம்ம இது ரெண்டே விதைச்சிட்டு வந்துடுவோம் இந்த சீடை. இதை உள்ளே வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். அப்படியே நம்ம கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த அந்த அந்த இதை சுற்றி வர்றதுக்காக இதை பண்ணிடுவோம். இதை பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து 6 இது இருக்குது நம்மள்கிட்ட. 6 இதை வச்சு என்ன பண்ணுறது? 6 இதா 2 இதா 6 தான் இருக்குது. 6 கரெக்டாக 6 இருக்குது. 6 இதை வச்சு எப்படி காய்ஸ் நிரப்புறது? ஓகே, நம்ம இதை சுற்றி போடுவோம். இப்போ இங்கே 1 2 3 4 5 இது முடிஞ்சிருச்சு. 6 இது முடிஞ்சிருச்சு காய்ஸ். 1 2 3 4 5 6 எல்லாமே முடிஞ்சிருச்சு காய்ஸ். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மரக்கட்டை இருக்கான்னு பார்ப்போம். இல்லையே, சீடு இந்த இருக்குது. சீடை விதைச்சி விட்டு போயிடுவான். இங்கே விதைக்கலாமா? அங்கே தான் 2 இது மட்டும் தனியாக இருக்குது. அந்த 2 இதில் விதைச்சிடலாம். நம்மகிட்ட இருக்கிறதே 2 சீடு தான் காய்ஸ். இல்லை தான் காய்ஸ் நம்மளோட ஃபார்மே. நம்மளுக்கு சீடு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கதான்னு போய் தேடி பார்ப்போம். ஆடு சீடை பார்த்தியா? சீடை பார்க்கலங்குது காய்ஸ். இந்த சீடை உடப்போம். சீடு 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 எனக்கு வேணும் சீடு. சீடு சீடு விதை வேணும் விதை. விதை வேணும் விதை வேணும் விதை வேணும். மிஸ்டர் விதை வேணும் விதை வேணும் விதை வேணும் விதை. இங்கே ஒரு சீடு வருதான்னு பார்ப்போம். அதில் என்ன காய்ஸ், இது நம்மளுக்கு வந்த சோதனை. சீடே வர மாட்டேங்குது. ஓகே காய்ஸ், சீடு வர மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னத்த பண்ணுறது? நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ தான் சீடு வளர்ந்துருக்குது. ஓகே, பின்னாடி ஏதாவது சீடு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பாய் பாய் பாய்.